வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பிரசன்ன வதனம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் இப்போதைக்கு தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு சூர்யா அப்படின்றது. ஃபேமிலி கூடயும் ஃப்ரெண்டு கூடயும் சந்தோஷமா கார்ல போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு லாரி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது. சூர்யாக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இப்ப ஆபரேஷன்லாம் இவருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா நல்லபடியா தப்பிச்சிடுறாரு. இப்ப காயப்பட்ட மாதிரி இவர் படுத்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டு விக்னேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நான் தான் இறுதி சடங்கெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் அப்பா அம்மாக்கு நீ எதுக்காக பண்ண, நீ யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் யாரா, நான் தாண்டா உன்னோட ஃப்ரெண்டு விக்னேஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா விக்னேஷ கூட ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி விக்னேஷ் யோசிக்கிறாரு. இப்ப டாக்டர் கிட்ட கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் இருக்காருல, உங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஹீரோ கரெக்டா அப்பா அம்மாவை பத்தி டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பாவோட போட்டோ தான் காட்டுறாரு. ஆனா ஹீரோக்கு அது யாருன்னு தெரியல. அடுத்து அம்மாவோட போட்டோவை காட்டுறாரு. அவங்களும் யாருன்னு தெரியல. இப்ப அடுத்ததா டாக்டரோட போட்டோவையே காட்டுறாரு. நீங்க தானே சொல்லணும்ல, ஆனா ஹீரோ இருக்காருல, எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல எந்த ஃபேஸும் ஹீரோக்கு தெரியல அப்படின்றது டாக்டருக்கு புரிஞ்சிருது. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விட்டுறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. வாய்ஸ் ஃபேஸை இவரால டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இவர் டீடைலா சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்கு பேரு ஃபேஸ் பிளைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க. அதாவது யாரு ஃபேஸை பார்த்தாலும் சரி, வித்தியாசமா தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டா அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாது. வாய்ஸ்லயும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இதை வச்சு இவன் லைஃப் எப்படி லீட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. ஹீரோக்கு அவரோட ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கும்ல. இப்ப கண்ணாடியில பாக்குறாரு. அவரோட ஃபேஸே வித்தியாசமா தான் தெரியுது. நமக்கு பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இங்கதான் பிரசன்ன வதனம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே சில வருஷம் கழிச்சு நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு இவர் அடாப்ட் ஆயிட்டாரு போல. இப்ப வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல சண்டை நடக்குது. அதனால டிராபிக் ஜாமா இருக்கு. ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது ஒயிட் ஷர்ட் போட்டு ஒருத்தன் திருடிட்டுலாம் இருக்கான். இப்போ ஒரு நபர் பர்ஸ் காணோம் தேடிட்டு இருக்காரு. ஒயிட் ஷர்ட் போட்டவன் தான் திருடினா, அவங்க கிட்ட போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த நபரும் ஒயிட் ஷர்ட் போட்ட ஒரு நபர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஆனா அவர் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துடுறாரு. நீங்க திருடினதை நான் பார்த்தேன், ஒழுங்கா எடுத்து தாங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு ஃபேஸ் ஒன்னா தெரியும்ல, அதனால தான் இப்படி சொல்றாரு. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இவர் பார்த்த திருடன் வேற ஒரு இடத்துல இருக்கான். ஐயோ தப்பா காமிச்சிட்டோம் போல, இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சைலண்டா கிளம்பிடுறாரு. ஏண்டா உனக்கு இருக்கிற ப்ராப்ளத்துல இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கொஞ்சம் திட்டுறாரு. ஹீரோ ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெண்ட் அடையாளம் கண்டுபிடிக்கணும்ல, அதனால தான் ஃப்ரெண்டு வேணும்ட்டே தலையில கலரிங் பண்ணிருப்பாரு. அது மூலியமா எல்லா வாட்டியும் ஃப்ரெண்டை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப ஹீரோ வேலை செய்யற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு பொண்ணு பேசுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு சட்டுன்னு இவர் பேச மாட்டாரு. நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு க்ளூ வச்சிருப்பாரு. ஒரு அக்கா பேசும்போது அவங்க கையில பச்சை குத்தி இருக்கிறத பாக்குறாரு. அது மூலியமா இந்த அக்கா தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சு பேசுவாரு. இவர் ஒரு எஃப்எம்ல வேலை பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சந்தோஷமா வேலையை பார்க்கறாரு. ஒரு பெரியவரும் கார்ல வந்தவங்க கிட்ட பலூன் விற்கலாம்னு நினைக்கிறாரு. அவங்க கிட்ட சேஞ்ச் இல்ல, சேஞ்ச் நான் மாத்திட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. இவர் வியாபாரம் பார்க்கணுன்றதுக்காக சேஞ்சுக்காக ஒவ்வொரு இடமா அலையிறாரு. யாருமே சேஞ்ச் இவருக்கு தரவே மாட்டாங்க. அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிக்கிறாரு. நம்ம வேணா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணு வந்துடுறாங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்துடுறாங்க. இவங்க ஹெல்ப்லாம் பண்ணிருக்காங்கல்ல, அதனால ஹீரோக்கு இவங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருது. வேற ஒரு நாள் ஹீரோயின் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா மிஷின் ஒர்க் ஆகல. சரி வெளியே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே பார்த்த பொண்ணுன்றது ஹீரோக்கு தெரியல. ஏன் மிஷின் இருக்கும் போது இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. கார்டை போட்டு பார்க்கும் போது தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகலன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் கிளம்பலாம் நினைக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க எடுத்து முடிச்சிடுறாங்க. இங்க எடுக்கலான்ற மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹலோ மிஸ்டர், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், விடுங்கன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் தாங்க, நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் பிரச்சனை பண்றாரு. இதனால ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல லைட்டா வாக்குவாதம் மாதிரி ஆயிருது. ஈரனை பொறுத்த வரைக்கும் பென்ஸ் ஷோரூம்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் போயிட்டு இருக்காங்க. ஆட்டோல வந்த 3 ரவுடி பசங்க இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட கெலாட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ இந்த வழியா கார்ல வராரு. இவங்க ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஐயோ சண்டை வேற போட்டுமே, ஹெல்ப் பண்ணுவாரான்னு யோசிக்கிறாங்க.
ஹீரோக்கு இவங்க யாருனே தெரியல. மேடம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களை கார்ல உட்கார வைக்கிறாரு. அங்க இருந்து கூட்டு போறாரு. ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு பெரியவருக்காக ஹெல்ப் பண்ணா அதான் ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரினை பத்தி தான் சொல்லிட்டாரு. ஆனா இது ஈரின்னு தெரியாம சொல்லிட்டு இருக்காரு. ஏடிஎம்ல 2 பேருமே சண்டை போட்டாங்கல்ல, அத பத்தி கூட இவர் பேசல அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் யோசிக்கிறாங்க. இப்ப இறங்கும் போது ஏடிஎம்ல உங்க கூட நான் சண்டை போட்டேன், அதை மனசுல வைக்காம என்கிட்ட பேசுனீங்கல்ல, நீங்க உண்மையிலேயே கிரேட்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, ஏடிஎம்ல இந்த பொண்ணு கூட தான் சண்டை போட்டுமா அப்படின்ற மாதிரி இப்பதான் யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பெரியவருக்கு சேஞ்ச் வாங்கி தந்ததும் இந்த பொண்ணு தான்றது இப்பதான் இவருக்கு புரிய வருது. கொஞ்ச நாள் சொதப்பி இருப்போம், நல்ல வேலை எதுவும் ஆகலன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ரொட்டீனா இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு குட்டி பொண்ணு தான் கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறா. உனக்கு ஏதாவது கதை தெரிஞ்சா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீதி கதைகள்னு சில கதைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கதையை தான் இந்த பொண்ணு சொல்றா. சின்ன வயசுலயே இவ்வளவு அழகான கதையை சொல்றியே, உனக்கு யாருமா சொல்லி தந்தான்னு கேட்கிறாரு. என் அம்மா தான் சொல்லி தந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இப்ப வைதேகின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏசிபியா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு வருண் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்டா இருப்பாரு. இப்ப வைதேகியை பாக்குறதுக்காக ஒரு பெரியவர் வந்திருக்காரு. வைதேகி ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அதுக்கு நன்றி சொல்றதுக்காக அவங்களுக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, காசு இல்லாம நான் வாங்கிக்க மாட்டேன், இந்தாங்க காசை புடிங்கன்ற மாதிரி காசை தராங்க. சரின்ற மாதிரி அந்த பெரியவரும் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் ஹஸ்பண்டும் கவனிச்சிருப்பாரு. அவர் அன்பா தராரு, அதுக்கு எதுக்கு காசு தர அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. இல்லங்க, நான் பண்ண வேண்டிய விஷயத்தை தான் பண்ணேன், அதுக்கு போய் அவர் இவ்வளவு செய்யறாரு. அவர் மார்க்கெட்ல கொண்டு போய் வித்திருந்தா எவ்வளவு காசு கிடைக்குமோ அதை தரதானே முறை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வருணம் ஆமான்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஈரின் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு திருடனை காமிச்சாங்கல்ல, அவனை இவங்களை கவனிக்கிறான். இவங்க கழுத்துல இருக்க செயினை பறிச்சுட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். திருடன் திருடன்ற மாதிரி இவங்க கத்திக்கிட்டே பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஈரினை தாண்டி ஓடுறாரு. நமக்காக ஹீரோ திருடனை பிடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவன் திருடன்றதே ஹீரோக்கு தெரியல. ஹீரோ இருக்காருல, திருடனை தாண்டி ஓடுறாரு. முன்னாடி போன பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ ஓடி இருப்பாரு. பிரதர், நீங்களும் பஸ்ஸை பிடிக்க தான் வரீங்களா, வாங்கன்ற மாதிரி அந்த திருடனையும் ஏத்தி விடுறாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன திருடன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஹீரோவால ஒருத்தர் போலீஸ் கிட்ட மாட்டினார்ல, மேடம் இவங்க 2 பேருமே கூட்டு கலவானீங்க, போன வாட்டி இவங்க கிட்ட நான் சிக்கினேன், இந்த வாட்டி நீங்க சிக்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது மூலியமா ஹீரோ திருடன் நினைச்சிடுறாங்க. மழை பெய்யறதுனால ஹீரோவும் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்காரு. ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியா 2 பேர் நடந்து வராங்க. ஒரு ஆண் பெண் தான் நடந்து வராங்க. இப்படி நார்மலா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி வருது. இந்த ஆண் சடனா பெண்ணை தள்ளி விட்டுறாரு. அவங்க ரொம்ப கொடூரமா அடிபட்ட மாதிரி விழுந்திருக்காங்க. இப்ப இந்த ஆணை கூட்டு போறதுக்கு ஒரு கார் வருது. அவரை கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம்மையா ஷாக் ஆயிருது. ஹீரோவும் பக்கத்துல வந்து அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. ஆனா அந்த லேடி சாவர தருவாயில இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. இத பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. போலீஸ் கிட்ட போய் என்ன சொல்லுவ, யார் இதை பண்ணான்னு கூட உன்னால அடையாளம் கட்ட முடியாது, பேசாம சும்மா இரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை இவரை திட்டுறாரு. இருந்தாலும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. ஒருவா போன் மூலியமா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டாரு. சரி, இந்த பகுதியில ஒரு பொண்ணு இறந்தாங்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆமா, ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. சார், அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை, இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நீ யாருன்னு கேட்கும் போது காலை கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் நினைக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராரு. அந்த இன்ஸ்பெக்டர் தான் தள்ளிவிட்ட நபராவே இருப்பாரு. அவர் பேரு ராமகிருஷ்ணா அப்படின்றது. இந்த கான்ஸ்டபிள் சொன்னோன்னே இவருக்கு செம்மையா ஷாக் ஆயிருது. யார் கால் பண்ணான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தையே ஹீரோக்கு போன் கால் வருது. ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் பண்றோம், உடனே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஸ்டேஷன்ல இருந்து காலா, நம்ம தான் கால் பண்ணோன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பயந்துகிட்டே இவரும் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா ஈரின் ஃப்ரெண்டு சொல்லி தான் ஸ்டேஷனுக்கு இவரை வர வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஈரின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவன் திருடன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது நான் திருடனா, நான் திருடனா இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் உண்மையான திருடன் இருக்கான் பாத்தீங்களா, போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான். அவன் கிட்ட பேசும்போது தான் ஹீரோக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வருது. சோ ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஆனா ஈரின் தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இவர் ஈரின் மேல கோவப்படுறாரு. தப்பு என் மேலதான் இருக்கு, இவன் மேல இல்லன்ற மாதிரி ஈரின் ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதனால ஹீரோவும் ஈரினும் திரும்பி சேர்ந்துடுறாங்க. 2 பேருமே நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடி போன்ல பேசுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, இவரோட இடத்துக்கு ஈரினை கூட்டு வராரு. அதே மாதிரி ஈரின் இருக்காங்கல்ல, அவங்க இடத்துக்கு இவங்களை கூட்டு போறாங்க. இவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி ஈரின் கிட்ட சொல்ல மாட்டாரு. சொன்னா விட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் மறைச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோவும் ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என் பொண்ணு ஸ்கூல் போட்டோ தான் அங்க இருக்கு, என் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஈரின் அம்மா சொல்லிட்டாங்க. இவருக்கு தான் எல்லார் ஃபேஸும் ஒன்னா தெரியும்ல, இவர் கண்டுபிடிக்க முடியாம அந்த இடத்துல பயங்கரமா முழிச்சிட்டுலாம் இருக்காரு. ஈரின் ஷாப்பிங் பண்றதுக்காக ஹீரோ கூட வந்திருக்காங்க. இப்ப ஹீரோக்கு போன் கால் வரதுனால கடையை விட்டு இவர் வெளியே வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு இவரை பாத்துறா. இவரோட ஃபேனா தான் அந்த பொண்ணு இருப்பா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றதுக்காக வரா. இவ ப்ரொபோஸ் தான் பண்ண போறா அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது.
நான் ஒரு விஷயத்த சொல்லணும், என்ன பொறுத்த வரைக்கும் யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, உன் ஃபேஸ் கூட எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது சரி, நீ ஏதோ சொல்ல வந்தியே சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு மனசை மாத்திடுறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கிளம்புறாங்க. அந்த பொண்ணோட மனசை மாத்த வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் சொன்ன விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கேட்டுறாங்க. அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. இவர் சாரி சொல்லிட்டாரு, ஆனா கண்டுக்காம கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ கால் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ராமகிருஷ்ணா வந்துடுறாரு. கால் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. எதிர சிசிடிவி இருக்கு, அது மூலியமா பாக்குறாரு. ஆனா ஹீரோவோ ஒரு ஸ்கூல் பஸ் மறைச்சிருது, அதனால யாருன்றது இவருக்கு தெரியல. ஹீரோ கிளம்பி போகும்போது கார் தெரியுது, 3 நம்பர் மட்டும் தெரியுது, அதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோயின் கோவமா கிளம்பி போனாங்கல்ல, அதுக்காக ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. இவ்வளவு நாள் நீ மறைச்சதும் தப்பு, நீயும் சாரி கேளுன்னு சொல்றாங்க. இவரும் சாரின்னு கேக்குறாரு. இன்னமும் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஹீரோ படம்லாம் பார்க்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான காரணம் இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஏன்னா எல்லார் ஃபேஸும் ஒரே மாதிரி தெரியும்ல, இவரால படம்லாம் பார்க்க முடியாது. ராமகிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, கார் நம்பர் மூலியமா வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. ஆனா அந்த வீட்டுல வேற ஒரு லேடி தான் இருக்காங்க. அந்த லேடி கிட்ட சூர்யா எங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ரிட்டையர் ஜட்ஜி இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. என்ன லேடிஸ் கிட்ட இவ்வளவு கோவமா பேசுற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ராமகிருஷ்ணாவும் இங்க சூரியன் யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இருந்தான், ஆனா பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டான்னு சொல்றாரு. லாரியில தள்ளப்பட்டு ஒருத்தங்க இறந்து போனாங்கல்ல, அவங்க பேரு அமுதா அப்படின்றது. அமுதாவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வைதேகியும் வந்திருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு ஹீரோ கிட்ட பேசினால, அவ தான் அமுதாவோட பொண்ணா இருப்பா. இந்த சின்ன பொண்ணுக்கு வைதேகியும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கும் ஆறுதல் சொல்றாங்க. இங்க இருந்து கிளம்பும் போது ராமகிருஷ்ணா கிட்ட ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம், ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணாவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வைதேகி இருக்காங்கல்ல, நீங்களும் போய் பாருங்கன்ற மாதிரி வருண் கிட்ட சொல்லிட்டாங்க. இல்ல நான் அப்புறமா பாத்துக்கிறேன்ற மாதிரி வருண் சொல்லிட்டாரு. இப்ப வருண் இருக்காரு பாத்தீங்களா, வைதேகி அசிஸ்டன்டான அந்த ராமகிருஷ்ணாவை பாக்குறாரு. ராமகிருஷ்ணாவும் பதிலுக்கு இவரை பாக்குறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல, என்ன எதுன்னு தெரியல. ஹீரோ ஹோட்டல்ல உட்காந்து இருக்கும் போது ஹீரோயினும் எதிர வந்து உட்கார்றாங்க. முடிய கலரிங் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்க. ஆனா ட்ரெஸ் வச்சு ஹீரோயினா அப்படின்ற மாதிரி இவருக்கு லைட்டா டவுட் வந்துருது. ஹீரோயின் கிட்ட பேசுற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரிலாம் இவர்கிட்ட கோவப்படுறாங்க. சாரிங்க, என்னோட ஃப்ரெண்டு நினைச்சு பேசிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஹீரோயின் தான் வந்திருக்காங்க அப்படின்றத ஹீரோயினே சொல்லிடுறாங்க. நீ கண்டுபிடிக்கணும்ல, அதனால தான் கலரிங்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் கார் ரிப்பேர் ஆயிருக்கும், உன்னோட கார் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல என்ன இருக்கு, இந்தாங்க கீன்ற மாதிரி கீயை தந்துடுறாரு. இவங்களும் ஹீரோவோட கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. வழியில பிரேக் டவுன் ஆன மாதிரி ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனன்ற மாதிரி தான் வெயிட் பண்றாங்க. இதை பாக்குற ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் டிராப் பண்ணிடுறேன், வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி ஏத்திக்கிறாங்க. இந்த லேடி தான் ராமகிருஷ்ணாவோட ஒய்ஃபா இருப்பாங்க. ராமகிருஷ்ணா கூட்டு வந்ததுக்காக ஹீரோயினுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறாரு. ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. இப்பதான் ராமகிருஷ்ணாக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. சிசிடிவில ஒரு காரை பார்த்தார்ல, அது இந்த காரு தான் தெரிஞ்சு வேகமா பாக்குறதுக்காக ஓடி வராரு. அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லங்க, லிஃப்ட் தான் தந்தாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க பென்ஸ் சிம்பிள் மாட்டி இருந்தது இவருக்கு தெரியுது. பென்ஸ் ஷோரூம்ல தான் வேலை பாக்குறா போலன்னு யோசிக்கிறாரு. உடனே பக்கத்துல இருக்க ஷோரூம்க்கு வந்துடுறாரு. காரை பாக்குற மாதிரி ஹீரோயின் எங்கன்னு தேடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்பதான் ஹீரோவும் கார் சாவியை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஓஹோ, இவனோட கார் தானா அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணா கவனிக்கிறாரு. ஹீரோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வராரு. ராமகிருஷ்ணா என்ன பண்றாருன்னா, இவரோட முகத்தை ஒரு மாஸ்க வச்சு மறைச்சுக்கிறாரு. ஹீரோவை லாக் பண்ணி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வேலை பார்க்குற ஆட்கள்லாம் யாரு சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி இந்த இடத்த நோக்கி ஓடி வராங்க. இதனால ராமகிருஷ்ணாவும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. வருண் இருக்காரு பாத்தீங்களா, இப்பதான் அமுதாவோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஏன்னா அந்த அமுதா இவர்கிட்ட தான் வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. நஷ்டஈடா இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காசை தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் யார் அடிச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மாடியில இருந்து கீழே கவனிக்கிறாரு. நிறைய பேர் இவரையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இவருக்கு தோணுது. இதனால ஹீரோக்கு இந்த இடத்துல ரொம்ப பயம் வருது. உடனே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் கேக்குறாரு. நான் எஸ்ஐயை பார்த்து தான் பேசணும்னு இவர் சொல்றாரு. சரி வெயிட் பண்ணுங்கன்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, ஏசிபி கூட தான் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வருணும் இருக்காரு. சேர்ந்து சாப்பிடலான்னு ஏசிபி சொல்றாங்க. சரின்ற மாதிரி 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அமுதாவோட கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சா அப்படின்ற மாதிரி வருண் கேக்குறாரு. இன்னும் க்ளோஸ் பண்ணல, விசாரணை போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி வைதேகி சொல்றாங்க. அப்படியா, சரி சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. சாப்பிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத ராமகிருஷ்ணா கவனிக்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. இப்ப வேகமா இந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏன் இவ்வளவு வேகமா சாப்பிடுறீங்க, பொறுமையா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வைதேகி சொல்றாங்க. வேலை இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. ஹீரோ எங்கன்னு தேடுறாரு. ஹீரோ அதுக்குள்ள காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ கை கழுவுறதுக்காக தான் வெளியே வந்திருப்பாரு. அப்படி கை கழுவிட்டு இருக்கும் போதுதான் போன் பேசிட்டு இருக்க ஏசிபியை கவனிக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க.
இவரை ஏசிபின்னு தெரிஞ்சோன்னா இவங்க கிட்டயே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்பதான் ராமகிருஷ்ணன் வராரு. ஆனா ஹீரோ அந்த இடத்துலயும் காணாம போயிருக்காரு. ஏசிபி கிட்ட உட்காந்துதான் இப்ப பேசிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. யாரு தள்ளி விட்டா அப்படின்ற மாதிரி ஏசிபி கேக்குறாங்க. ஹீரோவும் இவரோட ப்ராப்ளத்தை பத்தி சொல்லிட்டாரு. அதனால ஃபேஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் கூட சேர்ந்து வேற யாரோ வேலை பார்த்திருக்காங்க, ஏன்னா கார்ல யாரோ கூட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கு அட்டாக் நடந்தது பாத்தீங்களா, அந்த அட்டாக் அப்ப சட்டையை பிச்சிருப்பாரு. உள்ள ஒரு பெரிய மச்சம் இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. மேடம் அவனுக்கு பெரிய மச்சம் இருந்தது, இதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, சீக்கிரமே நான் குற்றவாளியை பிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாங்க. நெஞ்சில பெரிய மச்சம் இருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ராமகிருஷ்ணாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு இடத்துல பதட்டமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. வந்தவங்க பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை விடுறாங்க. இவர் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் கிடையாது. ஏன்டா இப்படி சொதப்புன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணா தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, கார்ல கூட்டு போக வந்ததே இவங்களா தான் இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து தான் கிளம்பி இருப்பாங்க. அவன் கதையை சீக்கிரமா முடுறான்னா ஏன் வரைக்கும் வர வச்சிட்டல அப்படின்ற மாதிரிலாம் வைதேகி இவரை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல திட்டிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா போலீஸ் தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காமிச்சு இன்டர்வியூல போடுறாங்க. ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தான்ப்பா புத்திமதி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னா விட மாட்டீங்களா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கோவமா பேசுறாங்க. தெரியாதனமா வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கும். ஹீரோ தான் கூட இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாரு. ஹீரோவை இது வரைக்கும் இவங்க ஃப்ரெண்டா தான் பாத்துருப்பாங்க. ஆனா இப்ப லவ் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஹீரோ கூடியே சப்போர்ட்டிவா இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் இவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு சாங் மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. குரூப் போட்டோல கூட ஹீரோயினை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஹீரோயின் அதுலயும் கலர் முடிய வரைஞ்சிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஹீரோ போன் பேசிக்கிட்டே வரும்போது ஒரு நபர் பேக் எடுத்து தர சொல்லிட்டாரு. இந்தாங்க பிரதர் அப்படின்ற மாதிரி இவரும் பேக் எல்லாம் அவருக்கு எடுத்து தராரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க. ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ வந்து லாக் பண்ணிடுறாரு. என்ன எதுக்கு லாக் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. வைதேகி என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீ நல்லா ஏமாத்திருக்க, நீ தான் இந்த கொலையே பண்ணிருக்கன்னு சொல்லிட்டாங்க. எது நான் கொலை பண்ணனா, என்ன மேடம் உங்ககிட்ட சாட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரமேஷ்னு ஒரு நபர் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீ பார்த்தது சொல்லுன்னு கேக்குறாங்க. அவரும் நைட்டு இவன் தான் தள்ளி விட்டான், நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இவன் போய் சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக அவனுக்கு காசு தந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா பேக் ஒருத்தருக்கு எடுத்து தந்தாரு பாத்தீங்களா, அது முழுக்க காசு தான் இருந்திருக்கு. மேடம் இவன் ஏமாத்துறான், என் மேல தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் ஹீரோவை மாட்ட வைக்கிறதுக்காக இந்த பிளானே போட்டிருப்பாங்க. ஆனா கோர்ட்ல இது செல்லுபடி ஆகாதுல்ல, ஹீரோ தப்பிச்சிட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஹீரோவோட கதையை முடிக்கணும். இவங்க 2 பேரை வச்சு ஹீரோவோட கதையை முடியும் அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க. ராமகிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, செக்அப்காக ஹீரோவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த 2 பேருமே இங்கதான் இருக்காங்க. வார்ட் பாய் கெட்டப்ல இருக்காங்க. பாத்ரூம் வரும்போது காலி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. நீ போய் யூரின் சாம்பிளை எடுத்துட்டு வான்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவும் பாத்ரூம் நோக்கி போறாரு. ஹீரோ பாத்ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடியே வேற ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இவங்க கையில கத்தி வச்சிருக்கிறத கவனிச்சிடுறாரு. யாரா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே அட்டாக்லாம் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் பாத்ரூம்குள்ள நுழையிறாரு. ஹீரோ பாத்ரூம்குள்ள நுழையும் போது அந்த இன்ஸ்பெக்டர் காணாம போயிடுறாரு. எப்படின்னு தெரியல. ஹீரோ பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது இவங்க அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஹீரோ சுதாரிச்சு தடுத்து சண்டை போடுறாரு. ஆனா அவங்க 2 பேர் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவால எதுவுமே முடியல. ஒரு ஸ்டேஜ்ல சாவடிக்கவே ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பன்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அவர் அடிச்சு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அவர் திரும்பி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது வேலைக்காவது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரோட கன்னை ஹீரோ எடுத்திருப்பாரு. அந்த கன்னை வச்சு இவங்க 2 பேரை மிரட்டி ஓட விட்டுறாரு. இவரை இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக வேகமா தப்பிச்சு ஓடுறாரு. பிளான் சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ணா சொல்லிட்டாரு. ஒரு வேலைக்கும் நீ யூஸ் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் கண்ட மினிக்கு திட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நடக்கிற விஷயத்த பத்தி எல்லாம் விக்னேஷ் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன பிக்கப் பண்ண இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கு எதிராக ரமேஷ்னு ஒருத்தன் சாட்சி சொன்னா பாத்தீங்களா, அந்த ரமேஷோட அட்ரஸையும் சொல்லியிருப்பான். அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பக்கத்துல தான் இருக்கும். இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதவை திறக்கிறதே அந்த ரமேஷ் தான். ஆனா இவருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இது அவனும் புரிஞ்சுக்கிறான். நான் ரமேஷோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்கான். உடனே ராமகிருஷ்ணாக்கு கால் பண்றான். அவன் என் வீட்டுல தான் இருக்கான், சீக்கிரமா வந்து லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். ஹீரோவும் ரமேஷ் வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ரமேஷோட ஹவுஸ் ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டே ரமேஷ் வாடகத்தா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து சொல்லிட்டாரு. அப்ப இவன் தான் ரமேஷ்ன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. வேகமா இவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவனை ஹீரோவை தள்ளி விட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். இப்படி ஓடி வந்த ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல கமுக்கமா ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஒளிஞ்சவன் வேகமா அவனோட டி-ஷர்ட்டை கழட்டிடுறான். வேற ட்ரெஸ் போட்டா அவர் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டார்ல, அதனாலதான் இவன் வெறும் பனியனோட நடந்து வந்துட்டு இருக்கான்.
இவருக்கு சுத்தமா இவன் அடையாளமே தெரியல. இவர் பாட்டுக்கு மத்த இடத்துல தேடிட்டு இருக்காரு. அப்பதான் டி ஷர்ட்டை கழட்டி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சோ இவன் தான் அது அப்படின்ற மாதிரி வேகமா திரும்பி ரமேஷை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஊர்வலம் போயிட்டு இருக்க இடத்துல கலந்துடுறான். அந்த இடத்துல கலர் பொடி எல்லாம் போட்டு வேற மாதிரி மாறிடுறான். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. அவன் ஓடி வரும்போது பெயிண்ட தள்ளி விட்டுருப்பான். பெயிண்ட் கால் முழுக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப லாக் பண்ணி அவனை பிடிக்கிறாரு. இப்ப அவன் என்ன பண்றான்னா தள்ளி விட்டு ஓடுறான். தெரியாதனமா ஒரு வண்டியில இடிச்சு இறந்து போயிடுறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. அப்பதான் விக்னேஷ் கூப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. இவர் விக்னேஷ் கூட ஏறி கிளம்புறாரு. விக்னேஷ் ஹீரோயின் கிட்டயும் இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்ப 3 பேருமே சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. முதல்ல கொல்லப்பட்ட அமுதாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அப்பதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க 3 பேருமே அமுதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அமுதாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வருண் தந்த காசெல்லாம் கொளுத்திட்டு இருக்காரு. நான் வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை போட்டு திட்டுறாரு. அமுதாவோட ஹஸ்பண்ட் இறந்து போய் 3 வருஷம் ஆயிருக்கும். ஆனா அமுதா சாகும் போது பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அதனால தான் ஊரை சேர்ந்து எல்லாருமே ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. இதனால தான் அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல சாவல, யாரோ ஒருத்தன் தான் தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது தள்ளி விட்டாங்களா, யாருன்ற மாதிரிலாம் அமுதாவோட அப்பா கேட்கிறாரு. அது எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதனால அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் திட்டி இவர் அனுப்பி விட்டுறாரு. நான் பேக் வாங்கின மாதிரி ஃபேக்கா யாரோ எவிடன்ஸை செட் பண்ணிருக்காங்க, அது யாரோட வேலைன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் அம்மா கால் பண்றாங்க. ஹீரோவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல. நீ ஒழுங்கா பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வாப்பா, உன் மேல ஒரு மரியாதை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, வண்டியில ஏறுன்ற மாதிரி உங்களை வீட்டுக்கு கூட்டு போறாரு. என்ன பத்தி இதுக்கப்புறம் கவலைப்படாத, உன் அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு கிளம்புறாரு. பார்க்ல யாரோ வேணும்ட்டே இவரை பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்காங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாருல. அதனால பார்க்ல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது அந்த ராமகிருஷ்ணா எப்படி வீடியோவை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி நாள் வந்து ரிகர்சல் எல்லாம் பண்ணிருப்பாரு. சோ ராமகிருஷ்ணா தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தள்ளி விட்டதா ஹீரோ சொல்லிட்டு போனார்ல, இதனால பேரண்ட்ஸ்க்கு உறுத்தலா இருக்கு. அதனால வருணை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இதெல்லாம் மேல இருந்து தேவிக்கு பாக்குறாங்க. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருண் கிட்ட சொல்றாங்க. வருணும் சரின்னு கிளம்பிடுறாரு. இப்ப தேவிக்கு என்ன விஷயம்னு பேசுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சொன்னா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. நீங்க யாரோ சொல்றதெல்லாம் எதுக்காக கேக்குறீங்க, நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அமுதாவோட பேரண்ட்ஸ் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, சீக்கிரமா அவன் கதையை முடி அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ராமகிருஷ்ணாவோட வீட்டுக்குள்ள பூரணும்னு நினைக்கிறாரு. அது மூலியமா எவிடன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இப்ப திருட்டுத்தனமா ராமகிருஷ்ணாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. ராமகிருஷ்ணாக்கு நெஞ்சில மச்சம் இருக்கிறது இவருக்கு தெரியுது. இவன் தான் நம்மள கொல்ல ட்ரை பண்ணிருக்கான்றத புரிஞ்சுக்கிறாரு. வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ராமகிருஷ்ணாவும் ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படியாவது ஹீரோ கிட்ட சொல்லணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு ட்ரை பண்றாரு. ஆனா சொல்ல முடியாம போயிருது. இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் பொருளை களைச்சு போட்டிருப்பார்ல, அதை பாத்துடுறாங்க. இப்ப இவருமே தேடுறாரு. அப்பதான் ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறது தெரியுது. உடனே ராமகிருஷ்ணா எல்லா கதவையும் லாக் பண்ணிடுறாரு. கன் எடுத்து ஹீரோவோட கதையை இங்கேயே முடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப கன் எடுத்து ஹீரோ எங்க இருக்காருன்னு வந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல, அதுக்குள்ள இவங்க குழந்தைய எடுத்துடுறாரு. நீ பக்கத்துல வந்து வச்சுக்கோ, குழந்தைய சாவடிச்சிருவேன்னு மிரட்டுறாரு. தயவு செஞ்சு என்னோட குழந்தைய எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அப்போ உன்னோட ஹஸ்பண்ட கண்ணை கீழே போட சொல்லுன்னு சொல்றாரு. இதனால வேற வழி இல்லாம ராமகிருஷ்ணா கண்ணை கீழே வச்சிடுறாரு. அந்த கண்ணை வச்சு இவர் ராமகிருஷ்ணாவை மிரட்டுறாரு. ஏன் இதெல்லாம் பண்ணன்னு கேக்குறாரு. ராமகிருஷ்ணாவும் பண்ணதுக்கான காரணத்தை சொல்றாரு. ஒரு லேண்ட் கிராபிங் கேஸுக்காக வருண் இருக்காரு பாத்தீங்களா, வைதேகியை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. வருணை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். வருணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா வருண் கிட்ட லைட்டா ஒரு பாண்டிங் ஏற்பட்டிருக்கும். வருண் வேற ஒரு பொண்ணு கூட டேட்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதை பாக்குற இவங்க கடுப்பாயிருப்பாங்க. அந்த பொண்ணு ப்ராஸ்டிடியூஷன் கேஸ்ல மாற்ற மாதிரி இவங்க சிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் ஏற்பட்டு இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்பதான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிய வந்திருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். இதை நினைச்சு வருண் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வருண் ஃபீல் பண்றதை நினைச்சு வைதேகியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. அமுதாவோட பேரண்ட்ஸ் தான் இங்க வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப அமுதா வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவரும் அமுதாவையே பார்த்துட்டு இருக்காரு. அமுதாவை பார்க்கும் போது இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. நேரா இவங்களை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. அமுதா ஹஸ்பண்ட் இறந்து அந்த ஃபேமிலியே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் அவளை வாடகை தாயா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட முறைப்படி பேசுறாங்க. பேரண்ட்ஸுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால இவங்க வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாங்க. இவருமே ரொம்ப அக்கறையா உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ரொம்ப அக்கறையா பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வைதேகிக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. போக போக ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வைதேகியை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. இதனால வைதேகிக்கு பயங்கரமா கோவம் வருது. இதனால தான் ராமகிருஷ்ணா கிட்ட சொல்லி கதையை முடிக்க சொல்லியிருப்பாங்க.
இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராமகிருஷ்ணாவோட ஒய்ஃப் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் உங்க கூட என்னால இருக்க முடியாது, நான் என்னோட அப்பா வீட்டுக்கு போறேன்னு குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்களால என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நீங்க வேற யாரையாவது வச்சு இந்த கேஸை முடிச்சுக்கோங்க, என்ன விட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதனால இவரும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வைதேகியை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வைதேகியோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீ இங்கே இரு, நான் வரேன்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாரு. மேடம், அவன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டான், நம்ம வேற யாரையாவது வச்சு இந்த கேஸை முடிச்சுப்போம், என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி வைதேகி ஏத்துக்கிறாங்க. இவரும் கால் பண்ணி போன்ல பேசுறாரு. அதுக்குள்ள வைதேகி இருக்காங்கல்ல, ரொம்ப கொடூரமா இவரை சாவடிக்கிறாங்க. ஏண்டா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டா வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லாங்ல இருந்து ஹீரோ கவனிப்பாரு. உடனே தப்பிச்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. வைதேகிக்கு எதிராக இப்ப என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ராமகிருஷ்ணாவை சாவடிச்ச வீடியோவை காட்டுறாரு. இதை வச்சு அவளை எக்ஸ்போஸ் பண்ணும், இவளை விட பெரிய ஆபீசர் கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோயின் நாளைக்கு மும்பைக்கு கிளம்ப போறா, நீ அதுக்குள்ள போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவளை நான் பாக்குறது சரி இருக்காது, நாளை பின்ன எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு கூட என்னால பார்க்க முடியாது, அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணு மும்பைக்கு டாக்ஸி ஏத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஏசிபி கிட்ட ஆட்களா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏசிபிக்கு மேல இருக்க ஆபீசர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. மச்சான் அவர் ஃபங்க்ஷன்ல தான் இருக்காரு, நீ வந்து சொல்லிருன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்த நோக்கி நடந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எதுக்காக வந்த, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் கிளம்பும் போது ஹீரோயினா ஆட்கள் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இவர் கண் முன்னாடியே தூக்கிட்டு போனதுனால இவரும் ஷாக் ஆயிடுறாரு. எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் இன்னும் டாக்ஸில தான் போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப அங்க வந்தது யாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏசிபி இருக்காங்கல்ல, முடிய கலரிங் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. தனியா வர வச்சு ஹீரோவோட கதையை முடிக்கிறது தான் பிளான். ஹீரோவும் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஏசிபி அந்த 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவர் சந்தோஷமா ஓடி வந்து இவங்களை கட்டிப்பிடிக்க பாக்குறாரு. இவங்களுமே கட்டிப்பிடிக்கும் போது கத்தியால குத்திரலாம் நினைக்கிறாங்க. ஆனா மாடியில இருந்து சில ஆட்கள் கவனிக்கிறாங்க. அதனால இப்ப குத்த முடியாதுன்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. வைதேகி யோசிக்கும் போது கையை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோயின் இல்ல, வைதேகி போல அப்படின்ற மாதிரி இவருக்கு லைட்டா டவுட் வந்துருது. இப்ப லைட்டா ஹீரோ இந்த இடத்துல பயந்துட்டு தான் இருக்காரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மாதிரியே நம்ப வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏசிபி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரது தெரிஞ்சோன்னே இவர் கன்ஃபார்ம் பண்ணி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சுதான் ஓடிட்டு இருக்காரு. விடக்கூடாது, இங்க வச்சே கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏசிபியும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஃபேக்டரிக்குள்ள ஓடினதை ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் இறங்கி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் எதிர வராங்க. ஆனா ஹீரோ ஏசிபி தான் வராங்கன்னு நினைச்சு ஒரு கிளாஸ் எடுத்து மண்டிலேயே அடிச்சிடுறாரு. ஹீரோயின் காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. கொஞ்சம் தள்ளி ஓடும் போது ஏசிபி அந்த இடத்துல வராங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அடிச்சது ஹீரோயின் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த 2 ஆட்களும் வராங்க. அந்த 2 ஆட்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப அடிச்சதுக்காக ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு கட்டி பிடிச்சிடுறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஏசிபி பாக்குறாங்க. அவரை குழப்பணுன்றதுக்காக வேணும்ட்டே இவங்களும் தலையில காயப்பட்ட மாதிரி மாறிடுறாங்க. அவரை குழப்புறதுக்காக வேணும்ட்டே சுத்த விட்டுறாங்க. இப்ப அடியால ஒருத்தன் ஏசிபி கழுத்துல தான் கத்தி வச்சிருக்கான். ஆனா ஹீரோயின் இவர் நினைக்கிறாரு, காப்பாத்தணுன்ற மாதிரி பக்கத்துல வராரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஏசிபி அட்டாக் பண்றாங்க. இந்த மாதிரி ஏமாத்தி ஏமாத்தி ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. அதை மீறியும் ஹீரோ அந்த 2 பேரை காலி பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ கையில கன்னு மாட்டிருது. இவங்க 2 பேருமே ஹீரோக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. 2 பேருமே நான் தான் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஏசிபி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இவர் யோசிக்கிறாரு. யாரை ஷூட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் அந்த சின்ன பொண்ணு ஒரு நீதி கதையை சொன்னா பாத்தீங்களா, உண்மையிலேயே யாரு நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா துடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா இவரையே ஷூட் பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் மட்டும் தான் ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுலாம் வேகமா பக்கத்துல ஓடி வந்து பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஏசிபி இருக்காங்கல்ல, இதான் சான்ஸ், இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு பொருள் எடுத்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இவங்க தான் ஏசிபின்றதை அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவங்க நெருங்கி வரதுக்குள்ள கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ணிடுறாரு. இந்த கதையெல்லாம் உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? என் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னா பாத்தீங்களா. இப்ப ஹீரோ அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே மயங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ பொழைச்சிடுறாரு, ஹீரோயின் கூட சேர்ந்துடுறாரு. இதோட நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. அந்த ஏசிபி ராமகிருஷ்ணா இறந்து போன மாதிரி தான். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.